ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். முருகப்பெருமான வழிபாடு செய்யறதுக்கு பலவிதமான நாட்கள் இருக்குது. பலரும் பலவிதமான விரத முறைகளை எடுத்து முருகப்பெருமானின் அருளை பெற வேணும்னு வழிபாடு செய்வாங்க. அப்படி முருகப்பெருமானுக்கு உகந்த நாட்களில் ரொம்பவே முக்கியமான ஒன்றாக வருவது பங்குனி உத்தர திருநாள். இந்த பங்குனி உத்தரங்கிறது முருகப்பெருமானுக்கு மட்டும் உகந்த நாள் கிடையாது. இந்த நாளில் பல தெய்வங்களுக்கு திருமண நாளாக இருக்குது அப்படின்னும் சொல்லப்படுது. அப்படிப்பட்ட அந்த நாளில் அந்த தெய்வங்களை நம்ம வழிபாடு செய்யும்பொழுது நம்முடைய வாழ்க்கை நல்ல விதமாக அமையும். அது மட்டும் இல்லாமல் திருமணத்திற்காக காத்துக்கிட்டு இருக்கிறவங்களும் சரி, திருமண வாழ்க்கை சிறப்பாக நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கண்டிப்பாக பங்குனி உத்தர நாள் அன்னைக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்யணும். முருகப்பெருமானின் அருளை பெறுவதற்கு பங்குனி உத்தர நாள் அன்னைக்கு வாங்க வேண்டிய பொருட்களை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒவ்வொரு விதமான பொருட்கள் இருக்குது. அந்த பொருட்களை அந்த தெய்வத்திற்கு நாளில் நம்ம வாங்கி பூஜை அறையில் வச்சு வழிபாடு செஞ்சோன்னா அந்த தெய்வத்தோட அருளை நம்ம முழுவதுமாக பெறலாம். செல்வ செழிப்போட வாழ்வதற்குரிய யோகமும் நமக்கு கிடைக்கும். முருகப்பெருமானுக்கு உகந்த சில பொருட்கள் இருக்குது. அந்த பொருட்களை பங்குனி உத்தர நாள் அன்னைக்கு நம்ம வாங்கி வச்சு வழிபாடு செய்யும் பொழுது முருகப்பெருமானின் அருளோட செல்வ செழிப்பும் நமக்கு கிடைக்கும். பங்குனி உத்தர நாளில் கண்டிப்பாக வாங்கக்கூடிய முக்கியமான பொருட்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா, முதலாவதாக முருகப்பெருமானுடைய வாகனமாக இருக்கக்கூடிய மயிலோட இறகு தான். அதை நீங்கள் பக்கத்தில் உள்ள முருகன் கோயிலுலேயோ இல்லை நாட்டு மருந்து கடைகள் இல்லை காதி பவன் இது போன்ற இடங்கள்லேருந்தோ அந்த மயிலிறகை நீங்கள் வாங்கிட்டு வந்து பூஜை அறையில் வைங்க. முருகப்பெருமானின் படத்திற்கு பக்கத்திலே வச்சு வழிபாடு செய்யலாம். இதனால் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல் எல்லாமே நீங்கும். உங்களுக்கு மயிலிறகு நிறைய கிடச்சிதுன்னா கூட ஹாலில், உங்கள் பெட்ரூமில், வாசலில் இப்படி எங்கே வேணாலுமே வைக்கலாங்க. இதனால் நம்ம வீட்டில் நேர்மறை ஆற்றல்கள் அதிகமாக இருக்கும். அடுத்து ரெண்டாவதாக பார்த்தா முருகப்பெருமானுக்கு ரொம்பவே பிடித்த ஒரு பிரசாதம் பஞ்சாமிர்தம். இந்த பஞ்சாமிர்தத்தில் சேர்க்கக்கூடிய பொருட்கள் பார்த்திங்கன்னா கற்கண்டு, பேரிச்சம்பழம், வாழைப்பழம் இது மூணுமே முருகப்பெருமானுக்கு ரொம்பவே உகந்த பொருள். டைமண்ட் கல்கண்டை வாங்கி வந்து வைக்காமல் நல்லா கொஞ்சம் பெரிய கல்கண்டாக வாங்கி வச்சுக்கோங்க. இது எல்லாமே தனித்தனியாகவும் வைக்கலாம், இல்லைன்னா பஞ்சாமிர்தமாகவும் நம்ம தயார் செஞ்சு வைக்கலாம். அடுத்து மூணாவது பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுக்கு வாசனை மிகுந்த பொருட்கள் ரொம்பவே பிடிக்கும். அவர் அபிஷேக பிரியரும் கூட. அதனால் முருகப்பெருமானுக்கு அந்த நாளில் சந்தனம், பன்னீர் இந்த மாதிரி பொருட்களை வாங்கி வீட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய சிலைக்கோ அல்லது வேலுக்கோ அபிஷேகம் செய்யலாம். அப்படி அபிஷேகம் செய்யும் முறை உங்களுக்கு இல்லை அப்படின்னாலும் முருகப்பெருமானுக்கு முன்னாடி வச்சு வழிபாடு செய்யலாம். இதனால் நல்ல பலன் நமக்கு கிடைக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா பங்குனி உத்தர நாளில் வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வருது. அன்றைய நாளில் மகாலட்சுமி தாயாருக்குரிய கல்லுப்பு, மஞ்சள் தூள் வாங்கி வைக்கலாம். சுக்கிர பகவானுக்குரிய வெள்ளை மொச்சையும் நீங்கள் வாங்கி வச்சு வழிபாடு செய்யலாம். இதனால் முருகப்பெருமானின் அருளோட மகாலட்சுமி தாயார், சுக்கிர பகவானின் அருளையும் நம்ம பரிபூரணமாக பெற முடியும். அது மட்டும் இல்லாமல் பங்குனி உத்தர நாளில் வெற்றிலை தீபம் ஏற்றுவது ரொம்பவே சிறப்பானது. வெற்றிலை தீபம் ஒரு வெற்றிலையில் நீங்கள் அகல் விளக்கு வச்சு தீபம் ஏற்றினாலும் சரி, இல்லை 6 வெற்றிலை வைத்து நீங்கள் தீபம் ஏற்றினாலும் சரிங்க, ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும். அந்த நாளில் வெற்றிலை வாங்கி வைத்து நீங்கள் வழிபாடு செய்யுங்க. வெற்றிலை வெற்றியை கொடுக்கக்கூடியது. இப்போ சொன்ன பொருட்கள் எல்லாமே வாங்கி வச்சு வழிபாடு செய்யணுங்கிறது எந்த நிபந்தனையும் இல்லை. நம்முடைய பொருளாதார வசதிக்கு ஏற்ப ஏதாவது ஒரு சின்ன பொருளாவது நீங்கள் இதில் சிறிய அளவில் ஏதாவது ஒரு பொருளையாவது வாங்கி வைத்து வழிபாடு செய்யுங்க. முருகப்பெருமானின் அருள் பரிபூரணமாக நமக்கு கிடைக்கும். இந்த பொருளில் நீங்கள் எது வாங்கலைனாலும் மறக்காமல் அந்த தினத்தில் கட்டாயமாக கல்லுப்பு, மஞ்சள் தூள் நிச்சயமாக வாங்கிக்கோங்க. வெற்றிலை வாங்கி வெற்றிலை தீபம் ஏற்றுங்க. நம் வீட்டில் உள்ள கடன் பிரச்சனை தீர்வதற்கு, நம் வீட்டில் பண வரவு அதிகரிக்கிறதுக்கு, நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கிறதுக்கு, குடும்ப ஒற்றுமையாக இருக்கிறதுக்கெலாம் இது இந்த நாளில் நம்ம வாங்கக்கூடிய பொருட்கள்னாலேயும் நமக்கு நல்லது நடக்கும். முருகப்பெருமானின் அருளில் பரிபூரணமான அருளை பெறுவதற்கு பங்குனி உத்தர நாளில் வழிபாடு செய்ய மறக்காதீங்க. முருகனின் அருள் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். நன்றி.